கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த 15ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 15ஆம் அதிகாரம் லூக்கா 15 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நாம் இவ்விதமாய் வாசித்தோம். அதிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மனம் திரும்புகிற ஒரே பாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவன் ஒரு பாவியான மனுஷன்தான். அவன் மனம் திரும்புகிற போது அங்கதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அது ஒருவராய் இருந்தாலும் 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. அதாவது இங்கே 99 நீதிமான்களை குறித்தோ அல்லது மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்தோ அல்ல. விசேஷம் என்னவென்றால் பரலோகத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. பரலோகம் ஒரு செய்தியை சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளுகிறது என்றால் அதில் அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று மனம் திரும்புகிற ஒரு பாவி என்கிற செய்தியை பரலோகம் கேள்விப்படும் போது. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு செயல் நம்முடைய வாழ்வில் உண்டானாலும் சரி, மனம் திரும்புகிற ஒரு செயல் நம்முடைய வாழ்வில் உண்டானாலும் சரி, அல்லது மற்றவர்களுடைய வாழ்வில் உண்டானாலும் சரி, அல்லது நம் மூலமாய் மற்றவர்களுடைய வாழ்விலே உண்டானாலும் சரி, அதன் மூலமாய் என்ன நடக்கிறது என்றால் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பரலோகம் ஒரு விஷயத்தை குறித்து சந்தோஷப்படுகிறது என்றால் அது பரலோகத்திற்கு பிடித்தமாய் இருக்கிறது. பரலோக தேவனுக்கு அது பிடித்த விஷயமாய் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு அது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற சந்தர்ப்பமாய், சூழ்நிலையாய், இன்னும் ஒரு நல்ல ஒரு செய்தியாய் இருக்கிறபடியினால்தான் பிதாவாகிய தேவன் அதில் மகிழ்ந்திருக்கிறார், சந்தோஷப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அதில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். இதை காணுகிறதான பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அதை கண்டு மகிழுகிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. இங்கே ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். கவனிங்கள். அதற்கு முன்னாடி இந்த இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நாம் இங்கே கேட்பதற்கு ஒரு காரணம் உண்டு. எந்த சூழ்நிலையில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி நாம் கவனிக்கும் போது அந்த 15ஆம் அதிகாரத்தின் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆயக்காரரும் சகல ஆயக்காரரும், ஆயக்காரர்னா வரி வாங்குகிறவர்கள், அன்றைய நாளிலே யூதர்களால் மிகவும் வெறுக்கப்பட்டவர்கள், அடுத்தது பாவிகளும், அடுத்தது அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவர்கள் எல்லாரும் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். நன்றாக கவனிங்க. இந்த வார்த்தையை இயேசு சொல்லுவதற்கான பின்னணியை சொல்லுகிறேன். அப்போதுதான் உங்களுக்கு இந்த செய்தி முழுவதுமாய் விளங்கும். கவனிங்க. எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இயேசு? ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகம் சந்தோஷப்படுதுன்னு சொல்லி எதற்காக சொல்லுகிறார் என்றால் அங்கே நாம் பார்க்கிறோம்,
அங்க சகல ஆயக்காரர் பாவிகள் இவர்களெல்லாம் வசனத்தை கேட்கும்படி இயேசுவினிடத்திலே வந்தார்கள். அப்போ அங்கு சில பரிசேயர் இருக்கிறார்கள், வேத பாரகர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பாருங்க, அந்த யூத மதத்திலே வெறிகொண்டவர்கள், வேதத்தை நன்றாய் கற்றறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள். அதுல நல்லவர்களும் இருக்கிறார்கள், சிலர் அதுல ரொம்ப வெறியாக தீவிரமாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முறுமுறுக்கிறார்கள், இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். பேசி அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பாவிகளோடு என்ன செய்கிறார், சாப்பிடும்படி சாப்பிடுகிறார்னே சொல்றத இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இவர் சகல ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் நண்பராய் இருக்கிறார் என்று சொல்லி, சிநேகிதனாய் இருக்கிறார் என்று இன்னொரு வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். அப்ப பாருங்க, இவங்களுக்கு இயேசு ஒரு ஆயக்காரனை அல்லது ஒரு பாவியை ஏற்றுக்கொண்டதினால் அங்கே என்ன நன்மை உண்டாயிருக்கிறது என்பதை இவர்கள் கவனிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாவியையும் ஒரு ஆயக்காரரையும் இயேசு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டதினால என்ன நன்மை என்பது புரியல. அதனாலதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. ஏப்பா, பாவிகள்னாலேயும் ஆயக்காரர்கள்னாலேயும் அவங்க ரட்சிக்கப்படும் போது பரலோகம் என்ன செய்து சந்தோஷப்படுது, ஒரு பெரிய நன்மை அல்லவா? அது தெரியாதது, அது தெரியலையா இல்லை தெரிஞ்சு வேணும்னே பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஆளு பரிசுத்தவான்னு சொல்றாரு, தேவனுடைய குமாரன்னு இயேசு சொல்லிக் கொள்ளுகிறாரே தன்னை. அப்படி இருக்க அவர் ஏன் போய் பாவிகளிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? அப்படி இருக்க அவர் ஏன் பாவிகளை அழைத்து விருந்து பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர்கள் அழைத்த விருந்தில் போய் பங்கு பெறுகிறார், அவர்களோடு பேசுகிறார், பந்தி இருக்கிறார், சாப்பிடுகிறார் என்பதுதான் இவர்களுடைய பெரிய ஒரு பிரச்சனையே. அதனால தான் இந்த சூழ்நிலையில இயேசு சொல்ல வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. அதனால் என்ன நன்மை உண்டாகிறது என்பதை பார்க்கவில்லை. இவர்களுக்கு அந்த கொள்கை, கோட்பாடு, இந்த நியாயப்பிரமாணம் அப்படி அதில் தான் நின்னாங்களே வெளிய, இங்கே இயேசு செய்த செயல் மூலமாக என்ன நன்மை உண்டாகிறது என்பதை கவனிக்கவில்லை. அல்லேலூயா. கவனிங்க. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஒரு மனிதன் ஜலத்திற்குள்ளே கிடக்கிறான், தண்ணிக்குள்ளே மூழ்கி விட்டான் என்று சொல்லும் போது அவனை காப்பாற்ற வேண்டுமானால் நம்ம வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தண்ணிக்குள்ளே கிடக்கிற மனிதனை எப்படி காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற வேண்டியவன் எங்கே வரணும்? அட்லீஸ்ட் தண்ணி கிட்டையாவது வரணும் இல்லையா? அப்பதான் காப்பாற்ற முடியும். இன்னும் பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தண்ணியை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தண்ணிக்குள்ளே குதித்து உள்ளே கிடக்கிறவனை தூக்கி விட வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. அதுபோலதான் ஒருவன் அக்கினிக்குள்ளே, ஒரு வீடு தீப்பற்றி எரிகிறது, அக்கினிக்குள்ளே ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டான். அவனை காப்பாற்ற வேண்டுமானால் சுற்றி நின்றால் பத்தாது, அவன் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு செய்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன செய்ய வேண்டியதாயிற்று? அவர் அங்க அந்த ஸ்பாட்டுக்கு, அவன் எங்க கிடக்கிறானோ அங்க போய் அவனை தூக்கி வர வேண்டியதாயிற்று. அதனால இயேசு பாவி என்று சொல்ல முடியாது, அவர் பாவம் செய்தார் என்று சொல்ல முடியாது. அவர் பாவத்தை வெறுக்கிறார். அவர் பாவி அல்ல, பரிசுத்தவான். ஆனாலும் பாவிகளை தூக்கி எடுக்க, பாவிகளை ரட்சிக்க இயேசு அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு போக வேண்டியது அவசியமாயிருந்தது. அல்லேலூயா. இது தெரியாதனால தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த ஆரம்ப வசனத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லிட்டு அங்க ஒரு 3 உவமைகளை சொல்றார். சொல்லும் போதுதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் என்ன செய்தப்பா சந்தோஷப்படுது. பரிசேயரே, வேத பாரகரே, நீங்க ஆயக்காரன் பாவி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிடுறீங்க. அவன் ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு என்ன வருது, சந்தோஷம் வருதுன்னு சொல்லி ஒரு 3 உவமைகளை சொல்லுகிறார்.
இங்கே 3 உவமைகளை இந்த 15ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருந்தாலும் 4வது ஒரு நபரை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பின் வரும்போது சொல்லுகிறேன். முதல்ல அந்த 3 நம்ம பார்த்திடலாம். முதல்ல அந்த 3 உவமைகளிலே முதலாவது உவமையாக சொல்லப்பட்டிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், காணாமல் போன ஆடு. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? காணாமல் போன என்னது? வெள்ளிக்காசு. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது காணாமல் போன இளையகுமாரன். ஹல்லேலூயா. சரி, இந்த 3 பேர். இன்னொரு ஆள் இருக்காரு. அவர் யாருன்னா மூத்த குமாரன். ஒரு விதத்தில் அந்த ஆளு காணாம போன ஆளு தான். சரி, பின்னாடி நம்ம வரும்போது படிக்கலாம். பாருங்க, இங்க பாவி, இவங்க எல்லாத்துக்கும் பாவி என்கிறதான ஒரு கேட்டகரி தான். இதை புரிய வைப்பதற்காக தான் இயேசு இந்த 3 உவமைகளை சொன்னார். 3வது உவமையில இளையகுமாரனோடு நிறுத்தி கொள்ளாமல் மூத்த குமாரனை பற்றியும் சில காரியங்களை இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பாவி என்று சொல்லும்போது ஒண்ணுதான். ஆனால் அவர்களிலே 4 வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பாவிகளிலே எத்தனை வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? 4 டைப்பா இருக்காங்க. கவனிங்க. அதனால தான் இதை திரும்ப திரும்ப இந்த ஓமையை இயேசு சொல்ல வேண்டியதாக இருந்தது. கவனிங்க. இதுல 4வது வசனத்திலிருந்து 6 வரை வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கும் போது நீங்க கவனிங்க. அதுல உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்க நம்ம பார்த்தோம், ஒரு காணாமல் போன 100 ஆடுகளை உடையவனிடத்திலிருந்து ஒரு ஆடு காணாமல் போன ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஓமை என்பது நாம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த கருத்தை, காரியத்தை தெளிவுபடுத்துவது. அன்றைக்கு அவ்விதமாக அந்த ஒன்றை சொல்லி அதை பற்றியதான விவரங்களை சொல்லுவது இயேசுவுக்கு வழக்கமாயிருந்தது. இங்கே அதைத்தான் செய்கிறார். இங்கே ஒரு மேய்ப்பனுக்கு இருந்த 100 ஆடுகள், ஒன்று காணாமல் போனது. கவனிங்க, இந்த ஓமையை பொறுத்தவரை இந்த ஆடு அது மனதார நான் போகணும், இந்த 100ல இருந்து ஒன்னா நான் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கலந்து போனதல்ல, காணாமல் போனதல்ல, மனதார போனதல்ல, வேணும்னே போனதல்ல. அது அறியாமல் தவறி போகிறது. அல்லேலூயா. பொதுவாக அப்படிதான் இந்த ஆடுகளுடைய வேலை. அது வேணும்னே போய் இந்த கூட்டத்தில் எவ்வளோ நாள் இருக்காது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இது போகல, அது தெரியாமல் போய்விடுகிறதை பார்க்கிறோம். இது இங்கே நம்ம வாசிக்கும் போது அழகாக நம்ம அதை பார்த்தோம். அந்த நேரத்தில் அந்த 99ஐயும் அந்த மேய்ப்பன் விட்டு அந்த ஒன்றை தேடி செல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை விதமாகத்தான், அறியாமல் தெரியாமல் அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆடு அப்படிதான் போயிருக்கும். அப்படியே புல்லை பார்த்து மேய்ந்து தண்ணி குடிக்கிற இடம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, புல்லை இங்கே இருக்குது, அப்படியே மேய்ந்து என்ன செய்து விட்டது, தூரம் போய் விட்டது, விலகி போய் விட்டது, அது மனம் போல போய்விட்டதை பார்க்கிறோம். இப்படிதான் இன்னைக்கு அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால், ஒன்றை தேடி யாரோ போகிறாங்க, பின்னாடி போயிடலாம், அங்கே போயிடலாம், இங்கே போயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒன்றை தேடி
அப்படி ஜனங்கள் பாவத்தின் பின்னோ அல்லது அவர்கள் எதனால் இழுக்கப்படுகிறார்களோ அதன் பின்னால் அவர்கள் போய்கொண்டிருக்கிறதை ஒரு ஆடு ஒரு பேதை தன்மையானது அது பாருங்க. அதற்கு அப்படித்தான் அதனுடைய உணர்வுகள் எல்லாம் இருக்கும். அது எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாதபடி ஏதோ ஒரு வழியில இழுக்கப்படுகிறோம், ஏதோ ஒரு வழியில போய்கொண்டிருக்கிறோம், அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் போகிற போக்கிலே தாங்கள் எங்கே இழுக்கப்படுகிறார்களோ அங்கே எப்படி போகணுமோ அப்படி அறியாமல் பேதமையினாலே, அப்படி அறிவில்லாமலினாலே நன்மை எதுன்னு தெரியாது, தீமை எதுன்னு தெரியாது, எதை சாப்பிடணும்னு தெரியாது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது, எங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, அப்படி எதுவுமே தெரியாம ஒரு பேதைமையான ஒரு அறியாமையான நிலையில சிதறி போய்கொண்டிருக்கிற அந்த ஆடுதான் இந்த காணாமற் போன ஆடு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இப்படி அநேக மனிதர்கள் ஒரு நோக்கமற்றவர்களாக இருப்பர். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படாத மனிதர்கள், ஆண்டவரை அறியாத மனிதர்களுக்கு சரியான ஒரு நோக்கம் இல்லை பாருங்க. அதனாலதான் அவங்க கிட்ட கேட்டா தெய்வத்தை பற்றியதான உணர்வுகள் இல்லை, சரியான பார்வை இல்லை, சரியான அந்த தெளிவு இல்லை. அதனால சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளாத மக்கள் இடத்துல போய் பேசி பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அதுதான் பாங்க, இதுதான் பாங்க, அடுத்து பார்த்தா எல்லாம் ஒன்று தான் பாங்க. எங்கனாலும் போகலாம். எதுக்காக போகிறீங்க தெரியாது, எதுக்காக பலி செலுத்துறீங்க தெரியாது, எதுக்காக கும்பிட்டீங்க தெரியாது, என்னையாது கூட தெரியாது, என்ன அது திருவிழா தெரியாது, எல்லாம் அதற்கான எந்த விஷயமே தெரியாது. எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் நான் என்ன செய்கிறேன். அறியாமல் போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அதான் இந்த காணாமல் போன ஆடு. அல்லேலூயா. அறியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள், தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அது பேசாது, அது முகராது, அது என்ன செய்யாது, கை கால்களை அசைக்காது. ஆனாலும் ஏன் அங்கே போய் நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியும், ஆனாலும் எல்லாரும் நிற்கிறான், அதனால் நானும் என்ன செய்கிறேன், போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இப்படித்தான் அறியாத மக்கள் ஆடுகளை போல போய் கொண்டிருக்கிறார்கள், மதியினராய் போய் கொண்டிருக்கிறார்கள், வழிகட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இவர்களை பற்றிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்படுவார்களானால் இவர்கள் நிமித்தம் என்ன நடக்குதோ இல்லையோ, என்ன நடக்கும்? பரலோகம் சொல்லுங்க, சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல இல்லை, இந்த ஒரு காணாமல் போன ஆடு என்கிற சூழ்நிலையில் நம்ம இல்லை, ஒரு நாள் இருந்திருப்போம், இன்றைக்கு நம்ம அந்த இடத்துல இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒன்று அந்த மெய்ப்பனை போல தேடி செல்லுகிறவர்கள். ஒரு மெய்ப்பன் அதற்காக என்ன செய்தார், தேடி போனான், ஒரு ஆட்டை தேடி போனான். ஒன்று நம்ம அப்படிப்பட்டதான பாவிகளாகிய மனிதர்களை அவர்கள் எப்படியாவது மனம் திரும்பின, ஒரு ஆளாலும் பரவாயில்ல, அவர்களை தேடி செல்லுகிறவர்களாக இருக்கணும். இன்னொன்று, நாம் இந்த ஓமையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, ஒன்று மெய்ப்பனை போல தேடி போகணும், இல்லைன்னா அந்த 99 ஆடுகளை போல அவர்களுக்காய் காத்திருந்து கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த 99 அந்த 1 வர வரைக்கும் என்ன செய்தது, காத்திருந்தது. காத்திருப்பது என்பது ஜெபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. தேடி செல்லுவது என்பது அவர்களுக்காக அவர்களை தேடி சென்று அவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று நம்ம செய்யணும். செய்யும்போது அந்த காணாமல் போய் கொண்டிருக்கிற இந்த ஆட்டை போல அறியாமல், ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நாம் கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு பெரிய விஷயம். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்துட்டோன்னு பாருங்களேன், ஒன்று அதை தேடி செல்லணும், அல்லது அந்த ஆடு வர
காத்திருக்கிற 99 ஆடுகளைப் போல கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்கணும். இந்த ரெண்டையும் செய்யலாம், அல்லது ரெண்டுல ஒன்னையாவது செய்யலாம். செய்யும்போது என்ன உண்டாகிறது? பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த பரலோக சந்தோஷத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் காரணர்களாய் இருக்கணும். அதை இந்த ஓமையிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாய் இருக்கிறது. சரி, ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்ட இன்னொரு ஓமை 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, அங்க 100 ஆடுகள்ல ஒரு ஆடு என்ன செய்தது? அது ஆடா போயிடுச்சு, காணாமல் போனது. சரி, அப்போ நம்ம அந்த ஓமையை பொறுத்தவரை நாம் செய்ய வேண்டியது ஆடுகளை தேடி போக வேண்டும், அல்லது 99 ஆடுகளைப் போல கர்த்தர் சமூகத்தில் இருந்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், அந்த ஒரு ஆடு திரும்பி வரும் வரை. இன்னொன்று, இங்கே பார்க்கிற இந்த காணாமல் போன காசு, அங்கே எத்தனை வெள்ளிக்காசு இருந்தது? 10 வெள்ளிக்காசு இருந்தது. இப்போ இந்த 10 வெள்ளிக்காசு இருக்குது. யாருக்கிட்ட இருக்குது? ஒரு சகோதரிகிட்ட இருக்குது. இப்போ இது தொலைஞ்சு போச்சு. ஆடு உயிருள்ளது, அது பாட்டுக்கு போகும், அறியாமல் போச்சுன்னு சொன்னோம். காசு எப்படி தொலையும்? புரியுதா உங்களுக்கு? 10 வெள்ளிக்காசை நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க. உங்கள் கையில் இருந்து 9 வெள்ளிக்காசு இப்போ இருக்குது, ஒரு காசு மட்டும்தான் இப்போ என்ன செஞ்சிருச்சு? காசு தானா போச்சா? இல்லை, என்ன ஆச்சு? நம்ம தான் என்ன செஞ்சிட்டோம்? காசை, சகோதரி தான் காசை தொலைச்சது. காசு தானா தொலையாது, தானா அது விழுந்து ஓடிடுமா? உங்கள் பாக்கெட்டில் இருந்து அதே வெளியே குதிச்சு ஓடிடுமா? இல்லை, நீங்கள் காசை ஒரு வீட்டில் ஒரு இடத்துல 10 வெள்ளி காசை வச்சுருக்கீங்க, குதிச்சு ஓடிடுமா? ஓடாது. தொலைக்கிறாங்கன்னா காரணம், காசை ஒரு ஆள் தொலைக்குதுன்னா அவங்களுடைய கவனக்குறைவு. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அப்போ தொலைக்கும் போது அஜாக்கிரதையாக இருந்திருக்கா, அதனால தான் தேடும்போது ஜாக்கிரதையாக தேடுறான். அல்லேலூயா. இது எங்கே தொலைஞ்சு போச்சு தெரியுமா? இந்த காசு ஆடு மாதிரி வனாந்திரத்தில் போகல, எங்கே விழுந்திருக்கு காசு? வீட்டுக்குள்ள. காசு வீட்டுக்குள்ள தொலைஞ்சு போச்சு. முழு பொறுப்பு காசு தொலைஞ்சதுக்கு காரணம் யாருன்னா, 10 வெள்ளி காசை கையில் வச்சிருந்த அந்த ஆளோட பொறுப்பு தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இந்த 10 வெள்ளி காசு தானாக போவதில்லை. இதற்கு காரணம், அந்த 10 வெள்ளி காசை கையிலே வைத்திருந்த அந்த ஸ்திரீ தான் காரணம். அவங்க எங்க தவற விட்டார்கள்? அப்படி நீங்க போடலைன்னாலும் அவங்க கண்டுபிடிச்சது எங்க தான் கண்டுபிடிச்சாங்க? அப்ப வீட்டுக்குள்ள தான் அவங்க தொலைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே தவறி போனதை பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிதான் நம்ம சில இந்த ஒரு வெள்ளிக்காசை போல சில காரியங்கள் தவறுவதற்கு, சிலர் பாவியாவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? இந்த வெள்ளிக்காசு காணாமல் போனதற்கு காரணம் யாரு? 10 வெள்ளிக்காசை கையில் வைத்திருந்த அந்த சகோதரி தான். அதுபோலதான் சிலர் பாவியாய் போய்விடுவதற்கு காரணமாய் நாம் மாறிவிடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். பாருங்க,
அது எங்கே நடக்கிறதுனா வீட்டுக்குள்ள நடக்கு, குடும்பத்திற்குள்ளே நடக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள, வேற எங்கேயும் வேண்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்திற்குள்ள ஒருவர் கெட்டு போகிறார்கள் என்றால், ஒருவர் பாவத்திற்குள்ளாக விழுந்து போகிறார்கள் என்றால், இன்னும் பாவியாகவே இருக்கிறார்கள் என்றால், அதற்கு நம்முடைய அஜாக்கிரதையும் காரணம். அல்லேலூயா. கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சுய சித்தம்னு ஒன்று இருக்கு. அவன் போக்கில் போறாங்க, பண்றாங்க, எல்லாமே இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய காரணமும் ஒன்று இருக்கிறது. ஒரு பிள்ளை ஒரு சூழ்நிலையில பிறக்கிறான், வளர்கிறான், பெரியவனாகிறான். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த குறிப்பிட்ட இடத்துல பிறந்த பிள்ளை அந்த குறிப்பிட்ட இடத்திலேயே அது வாழ்கிறது, அந்த குறிப்பிட்ட இடத்திலேயே வளர்கிறது. அப்போ அங்கே அந்த குறிப்பிட்ட இடம் சரியான ஒழுக்கம் இல்லாத இடம், ஒரு நல்ல காரியத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அநியாய அக்கிரமம் பண்ணுறவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்துல பிறந்த பிள்ளை, அந்த இடத்துல வளர்ந்த பிள்ளை, அதுக்கு வெளியில் என்ன நல்லது என்ன ஒன்றும் தெரியாது. அது ஏன் கெட்டு போகுதுன்னா, பொதுவாக மனுஷனுக்கு சுய சித்தம்னு ஒன்று இருக்கு. அவன் இஷ்டம் போல நடப்பான், அது ஒரு பக்கம், அது அவனை பாவத்துக்குள்ளே கொண்டு போகுது. இன்னொன்று, அவன் பிறந்த சூழ்நிலை, அவன் வளர்ந்த சூழ்நிலை, சில சூழ்நிலைகளை அவனை பாவத்திற்குள்ளாய் தள்ளிட்டு, சிலருடைய பேச்சுக்கள். அப்போ இது எல்லாம் எங்கே நடக்குதுன்னா, முதல் ரவுண்டு குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள நடக்குது, அடுத்து அந்த சமுதாயத்திற்குள்ளே நடக்கிறது. பாருங்க, ரீசண்டாக இப்போ நம்ம மும்பையில் தானா மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பற்றி கேள்விப்பட்டேன். அங்கே அந்த ஏரியாவுக்கு பேர் ஈரான் ஏதோ ஒன்று வரும். அந்த ஏரியா அப்படியே ஒரு ஏரியா இருக்கு. சமயத்தில் தமிழ்நாட்டில் போய் ஒரு கும்பல் அங்கே இங்கேருந்து போனவங்க தான் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த ஏரியாவை பற்றி தானே அந்த செய்திகள் விதமாய் சொல்லுகிறது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யார் தானா? இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையே வளர்க்கப்பட்டவர்கள். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான். காவல்துறையோ அல்லது யாராவது அங்கே போய் தேடி போனாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். அப்படி போனாங்கன்னா அவங்க உயிரோடு திரும்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்முடைய தானா மாவட்டத்தில் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது ஒரு இடம். அவங்க ஒரு பழங்குடியின மக்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு அவங்க அந்த ஈரான்லேருந்து வந்த ஒரு பகுதியினர் இன்றைக்கு நம்முடைய மும்பையில் பார்சியின மக்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களோடு இணைந்தவர்கள். அவர்கள் வேற, அவங்க வேற, இவங்க அவங்களோடு சம்பந்தப்பட்டதான ஒரு கூட்டம், ஒரு பழங்குடியினர் மக்கள் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க சூழ்நிலை எல்லாமே அப்படி இருக்கு. அதனால அந்த குடும்பத்தில், அந்த ஏரியாவில் பிறக்கிற பிள்ளைகளும் அப்படியே வாழ்ந்து 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 அவங்க வேலையே என்னன்னா, ஒரு கேங்கப் ஆவாங்க ஒரு இடத்துக்கு, அங்கே இருக்கிற காரியங்களை கொள்ளையிடுவார்கள், அதை என்ன செய்து விடுவார்கள், திரும்பி அவங்க இடத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க. அப்படி தான் சொல்லப்படுகிறது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி பாவி இப்படியும் உருவாகிறான், குடும்பத்தில் உருவாகிறான், சமுதாயத்தில் உருவாகிறான், இருக்கிறதான ஏரியாவில் உருவாகிறான். அதற்கு காரணம் அவன் சுயசித்தம் இருந்தாலும் அவனை அவ்விதமாய் உருவாக்குவது எது என்றால் அவனுடைய குடும்பமும் அவன் இருக்கிற ஊரும். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியல, அவன் அவ்விதமாய் வளர்க்கப்படுகிறான், அவன் அவ்விதமாய் குற்ற செயலுக்குள்ளாய் தள்ளப்படுகிறான், சூழ்நிலை வரும்போது அவ்விதமாய் தள்ளப்படுகிறான். இதுதான் அங்கே காரியமாயிருக்கு. அல்லேலூயா. அதனால ஒரு பாவி உருவாவதற்கு ஒரு குடும்பம் காரணமாக இருக்கிறது, ஒரு பாவி உருவாவதற்கு ஒரு சமுதாயம் காரணமாக இருக்கிறது. இப்படி நாம இங்கே பார்க்கிறோம். பாருங்க, இங்கேயும் அதான் நடந்தது. இந்த ஒரு வெள்ளிக்காசு காணாம போனதற்கு காரணம் அந்த வெள்ளிக்காசு அல்ல. காரணம் யாரு? அதை தொலைச்ச
அந்த வெள்ளிக்காசை உடையவள், அவள் துளைத்து போட்டதை பார்க்கிறோம். அவள் பிறகு தேடி கண்டுபிடிக்கிறாள், அப்புறம் அவள் சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்மை பார்த்து நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும்னா, அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து போடக்கூடாது. நம்மளும் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்மை சார்ந்தவர்கள், உறவினர்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் தொலைந்து போகக்கூடாது. அவர்கள் தொலைக்கப்பட்டவர்களாய் போய்விடக்கூடாது. காணாமல் போன காசை போலவர்கள் போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அதற்கு கவனமுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ போகிற சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அதில் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனமாய் அதை பார்த்து அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். பாருங்க, இது ஒரு விஷயமா இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு கடமை. தேவ பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப சாட்சியாக இருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர்களை மனம் திரும்ப பண்ண முடியும். அல்லேலூயா, ஆமென். அதனால முதல்ல அந்த காணாமல் போன ஆட்டை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அது தானாய் போனது, தானாய் அழிவை தேடி கொண்டு போனதான ஒரு பாவிக்கு அடையாளம். அதையும் நாம் தேடி செல்ல வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். இங்க ரெண்டாவது பாருங்க, இது தானாய் போனதல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து போனது, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பாவியாய் போனது. இவர்களுக்காக நம்ம இவங்களை என்ன செய்யணும்னா, எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுனா என்ன செய்யணும்னா, நம்ம அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஜாக்கிரதை என்னன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம பார்க்கிற பார்வை, நம்முடைய செயல் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க. ஜெபத்துக்கு போகிறவன், சர்ச்சுக்கு போகிறவன் இப்படியா இருப்பான், இப்படியா இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தணும். நம்ம இப்படி அவங்க கையை நீட்டுவாங்க, காலையை நீட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கையை நீட்டும் போதே இப்படி தான் செய்யணும். அதுவே பெரிய இஷ்யூ ஆயிரும். இதெல்லாம் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ஜாக்கிரதையாய் அவங்கள தேடணும். அல்லேலூயா. அவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களுக்கு சுய சித்தம் இருக்குது. அவங்களா கெட்டு போகிறதுக்கு அநேக வழிகள் இருக்குது. ஆனாலும் நம்ம மூலமாக அவங்க கெட்டு போகக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இந்த ரெண்டாவது உண்மை நமக்கு சொல்லித்தருது. அதனால் அன்பானவர்களே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை, உறவினர்களை, உடன் பிறந்தவர்களை, நண்பர்களை, கூட வேலை செய்கிறவர்களை, நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றி கொள்ள, ஆண்டவர் அண்டையில் கொண்டு வர, நாம் தொலைத்து விடாதிருக்க அதிக கவனத்தோடு ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ கடைசியாக மூணாவது உண்மைக்கு வர்றோம். இங்கே இளையகுமாரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிக்கலாம். 12 முதல் 13 வரை. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, இளையவன் பாருங்க, 2 பையங்க இருக்காங்க ஒரு அப்பாவுக்கு. இளையவன் அப்பாவை பார்த்து சொல்றான், தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சரி, கவனிங்க. இவன் ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகரியில் இருக்கான். எப்படின்னா, முதல்ல காணாமல் போன ஆடு, அது தெரியாமல் போயிடுச்சு. தெரியாமல் போயிட்டு இருக்கிற பாவிகள், அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இங்கே இந்த வெள்ளிக்காசு என்பது ஒரு குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள நபர்களால் அவன் கெட்டு போகிறான், பாவியாகிறான், தொலைக்கப்படுகிறான். இந்த காணாமற் போன இந்த இளைய மகன் அப்படி இல்லை, அவன் வேணுன்னே போறான். எப்படி? அவனுக்கு தெரியும், அப்பா வீட்டை விட்டு வெளியே போனா என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு வேணுன்னே போனவன் இவன். இந்த 2 கூட சேர்த்த முடியாது இவனை. இவன் வேணுன்னே போகிறவனை பார்க்க.
அல்லேலூயா. இவனுக்கு என்னன்னா அப்பா வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இது இவனுக்கு ஒத்து வரல. அதனால அப்பா கொடுக்குற சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செஞ்சிடறான், வாங்கிட்டு இவன் என்ன செய்கிறான், அவன் பாட்டுக்கு சந்தோஷமாய் இருப்பதற்காக போனான். ஆனால் நடந்தது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். தூர தேசத்துக்கு போயிட்டான். இவன் மாம்சமும் மனசு விரும்புகிறபடி வாழ்வதற்காக போயிட்டான். ஆனால் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அவ பாருங்க, அவனுடைய முடிவு இப்போ என்னவாயிடுச்சு, பன்னி மேய்க்கிறதும் பன்னி தவிடு கூட கிடைக்காம உட்கார்ந்துருக்கிறதுமான ஒரு முடிவாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்படி போன பிறகும் அவனுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு பாருங்க, அப்பா வீட்டில் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இவன் வேணும்னு வந்தவன் தானே, அங்க போய் கெட்டு போய் பாவியாகி அங்க போய் இருக்கும் போதும் அவனுக்கு அப்பா வீட்டு ஞாபகம் இருக்குது. அங்க இருந்தா இப்படி இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கலாம், இப்படி வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு உணர்றான்னா, இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவன் ஜாலியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, இஷ்டம் போல வாழலான்னு சொல்லி ஒரே காரணத்திற்காக என்ன செஞ்சுட்டான், அதையெல்லாம் விட்டுட்டு அவன் பிரிச்சுட்டு வர்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். இப்படியும் தானா போறது இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தானாய் பின்வாங்கி போகிறவர்கள். ஆனாலும் அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம ஒருத்தர் அப்படி தானா போறவங்களா இருக்கக்கூடாது. இந்த இளையகுமாரன் போல எப்படியும் வாழ்ந்து கொள்ள தகப்பன் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு, தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சாப்பாடு, தகப்பன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாயிட்டு. உடனே அவன் என்ன செய்தானா, பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொண்டு தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான், சந்தோஷத்தை திரும்ப பெற்றார். ஹல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட வேணுனே பின்வாங்கி போனவர்களையும் ஆண்டவர் இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் அவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் மூத்த மகனை வைத்து கர்த்தர் சொல்லி தருகிறார். இப்போ மூத்த குமாரனைக்குள்ள நம்ம வரலாம். அவனை பற்றி சொல்லும் போது அங்க என்ன சொல்லி இருக்குதுன்னா, 25 28 வரைக்கும் வாசிக்கும் போது இவன் வந்துட்டான் வீட்டுக்கு. கவனிங்க, இளையகுமாரன் இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. இது மூத்த மகனுக்கு அவர் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கார். வீட்டுக்கு திரும்பி வரும்போது அங்கே கீத வாத்தியம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், டிஜே எல்லாம் போட்டு அங்கே ஒரே நடன கழிப்பு எல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன செய்கிறான் பாருங்களேன். அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரனை ஒருத்தனை கூப்பிட்டு, ஏப்பா என்ன என்ன நான் காலையில் வயலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இவ்வளவு நடக்குது, என்ன என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறான். அப்புறம் உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், என்னங்க உங்கள் தம்பி வந்திருக்கிறாரு, உங்கள் சகோதரன் வந்தார், அவர்கள் வந்ததுனால அப்பா சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறார், கொளுத்தை கன்றை அடித்தார், அடித்து இப்போ என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிறாங்க, வீடு சந்தோஷத்தில் இருக்குன்னு. உடனே இவனுக்கு என்ன வந்தது, அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அப்பொழுது அவன் கோபமடைந்து, எங்கே போக மனசு இல்லையா அவனுக்கு, அப்பா வீட்டுக்குள்ளே போக மனசு இல்லை, தகப்பனோ வெளியே வந்து வருந்தி அழைத்தான். அல்லேலூயா. இந்த மூத்த மகனை நல்லா கவனிச்சுக்கோங்க. இளைய மகனை போல வேணுன்னே போனாலும் அப்பா என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். திரும்பி வந்தானா ஏற்றுக்கிறார். ஏன்னா அவன் பாவியா போயிட்டான், திரும்பி வந்திருக்கிறான், பரலோகம் சந்தோஷப்படணுமே, ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இந்த மூத்த மகன் பாருங்க, இவனும் கிட்டத்தட்ட தகப்பனுடைய பார்வையில் இவன் ஒரு பாவிதான். எப்படின்னா, இவன் தகப்பனுடைய வீட்டுக்கு அந்நியனாய் இருக்கிறான்.
அதனால தான் வீட்டில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியலை, தகப்பன் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் அப்படிங்கிறது தெரியலை, தகப்பன் சந்தோஷப்படும் போது நாமும் சேர்ந்து சந்தோஷப்படணுமே அப்படிங்கிறது தெரியல. அப்ப இவன் யாரு? பேருதான் விசுவாசி, ஆள் யாரு? பாவி. பேருதான் என்னது? ஆமா, ஆள் யாரு? பாவி. பாருங்க, இவனுக்கு அதுக்கெல்லாம் மனசே கிடையாது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறான், அந்த அப்பா கூடயே இருந்திருக்கான். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடக்குதுங்கிறது இவனுக்கு என்ன செய்யலை. அப்போ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருந்திருக்கான் பாருங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவனுக்கு அப்பாவுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை, தொடர்பே இல்லை. அப்பாவுடைய அன்பை பற்றியதான ஒரு தெளிவே இல்லை அவனுக்கு. நம்ம அப்பா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவார் அப்படிங்கிறது தெரியலை இவனுக்கு. அதான் நம்ம இங்கே பார்க்கிறதை, நமக்கு அழகாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இதுல அந்த முக்கியமான காரியம், இவன் ஒரு அந்நியனாய் காணப்படுகிறான். அதை நான் முக்கியப்படுத்துகிறேன். அந்நியன்னு சொல்லும்போது ஒரு பாவி, அந்நியனாய் காணப்படுகிறான். அதனாலதான் இந்த தகப்பனுடையது எல்லாம் இவனுக்குரியது தான். இப்போ தகப்பன் வீட்டில் அவன் இருக்கும்போது, அந்த தகப்பனுடைய வீட்டில் முதலாவது அவனுக்கு அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியலை, ஒன்று. ரெண்டாவது, அப்பா எப்படிப்பட்ட தன்மை உள்ளவருங்கிறதே தெரியலை. அப்பா கூடயே இருந்தாலும் அப்பாவை பற்றியதான நாலேஜ் இவனுக்கு இல்லை. அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிற நாலேஜும் கிடையாது. வீட்டிலே இருந்தாலும் தகப்பனுடையது எல்லாம் இவனுக்குரியது தான், அப்படி தானே? ஏன்னா இப்போ இளையகுமாரன் தனக்குள்ளதை பிரிச்சுட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு ப்ராப்பர்ட்டி இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாம் அப்பாவோடது இவனுக்கு தான். ஆனாலும் இவன் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. என்ன சொன்னா? என்ன சொன்னா? அப்பா வந்து கூப்பிடும்போது இவன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. நீர் ஒரு காலம் எனக்கு அந்த அந்த வார்த்தை வாசிங்க. என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி, என் நண்பனோட நான் சந்தோஷமா இருக்க நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? மொத்தத்திலே இவன் தாங்க எல்லாத்துக்கும் உடையவன் அவன். ஆனா இவன் சொல்றான், என் நண்பர்களோடு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஆடு கூட கொடுக்கல. இந்த பாவிப்பை எல்லாத்தையும் போய் செலவழிச்சிட்டு வந்து நிற்கிறான். இவனுக்காக என்ன அடிச்சிரு நீரு? அப்ப இவன் எந்த அளவுக்கு அவுட்டர்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இவன் அங்க அப்பா கிட்ட கேட்ட ஆட்டை எடுக்கணும் வேண்டியதில்லை, எல்லாம் இவனுடையது. அப்பா கிட்ட கேட்டா கொளுத்த கன்றை இவன் எடுத்து செய்யணும் இல்லை. மொத்தத்தில் இவனுக்கு அப்பாவுக்கு என்ன இல்லை, உறவும் இல்லை, ஒட்டும் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கான். ஒரு ஜடமா இருக்கிறான். எங்க? அப்பா வீட்டில். பேரு தான் அப்பா வீடு, இருக்கிறது அவன் மகனா இல்லை. லேலுயா. பாருங்க, அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒரு காலம் இருந்து விடக்கூடாது. ஆமென். இந்த 3 பாவிகள் கூட மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படும். இந்த 4வது கேட்டகரியில் மாத்திரம் நம்ம இருக்கவே கூடாது. யார மாதிரி? இன்னைக்கு உலகம் கேட்ட நம்முடைய பார்வையில் மூத்தவன் தான் நல்லவன், அவன் தான் ரொம்ப, இவங்கெல்லாம் என்ன அவனுக்கு பேரே வசிட்டாங்க. யாருக்கு? நம்ம ஆளுகள்லாம் சேர்ந்து. யாருக்கு? இளையகுமாரன். பைபிளில் அப்படி பேரே கிடையாது. என்ன பேருன்னு வச்சிட்டாங்க? அதானே, கெட்ட குமாரன். அப்ப இவன் யாரு? அவன் கெட்ட குமாரன், இவன் யாரு? நான் சொல்றேன், அவன் கெட்ட குமாரனா
அது கண்டிப்பாக கிடையாது. அவன் இளையகுமாரன் தான். ஆனால் இவன் நல்ல குமாரன் கிடையாது. ஆமாவா இல்லையா? அதான் உண்மை. இவன் மூத்த குமாரனா இல்லையா, இவன் நல்ல குமாரன் கிடையாது. ஏன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்பாவை பத்தி தெரியல, அப்பாவோட அன்பு தெரியல, அப்பா வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அப்பாவுடைய இதெல்லாம் எனக்கு தாங்கிறது தெரியல. ஒரு பாவி ரட்சிக்கப்படும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள மனசு அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் அந்த வேத பகுதியை வீட்டில் கூட போய் ஒரு தடவை வாசித்து பாருங்க. காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டது, காணாமல் போன வெள்ளிக்காசு கிடைக்கப்பட்டது, காணாமல் போன அந்த அதாவது தூரதேசத்துக்கு போன இளையகுமாரன் வந்து சேர்ந்தான். ஆனால் வீட்டுக்கு வெளியே நின்ன மூத்த குமாரன் வீட்டுக்குள்ள வந்தாங்கிறதுக்கு பைபிளில் ஒன்றுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? தகப்பன் வருந்தி அழைத்தான்ங்கிறதோட முடிஞ்சது. அவன் வீட்டுக்குள்ள வந்தான். அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டார்கள். அப்படி இருக்கா? வாசிங்க, கடைசியா வாசிங்க. அப்படியே அந்த சந்தோஷ அந்த நிகழ்வுகள் வாசிக்கும் போது என்ன சொல்லுது? உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அதாவது நீங்க அந்த அதிகாரம் முழுவதுமே படிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த சந்தோஷத்தில் அந்த மகிழ்ச்சியில் சேர்ந்தான், சந்தோஷப்பட்டான்னு ஒன்றும் இல்லை. அங்கேயே நிறுத்தியாச்சு. வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான், இன்னும் ஜாயிண்ட் ஆகலை. அதுதான் அவனுடைய முடிவு. அல்லேலூயா. ஒரு மூத்த மகனுடைய முடிவு அவிதமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் அன்பானவர்களே பாருங்க, அதோட ஆண்டவர் நிறுத்திட்டார். அதோட அந்த ஓமை நிறுத்தி விட்டதை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதோட நிறுத்திட்டு அவர் சொல்றாரு, இந்த மூத்த மகனை மாதிரி தாயா நீங்களாம் இருக்கிறீங்க. யாரை பார்த்து சொல்றாரு? அந்த பரிசேயனையும், நம்மளை பார்த்து இல்லை, பரிசேயனையும் வேதவாரகனையும் பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மூத்த மகனை மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று, காணாமல் போன ஆடுகள் இருக்கிறது, அவர்களை தேடி செல்ல வேண்டும், அல்லது அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நம்மால் தொலைக்கப்பட்டதான காசுகள் இருக்கிறது, நம்ம தொலைக்காம ஜாக்கிரதையாக இருக்கணும். தொலைஞ்சு போனாலும் ஜாக்கிரதையாக அதை என்ன செய்யணும்? தேடி எடுத்துக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த இளையகுமாரன் உள்ள வருவதற்கு தடையாக இருக்கக்கூடாது நம்ம. அல்லேலூயா. இவனுடைய நோக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கு. இவன் மாத்திரம் அப்பா, இந்த இளைய மக மாத்திரம் வரும்போது இவன் இருந்திருந்தான்னு வைங்களேன், அதனாலதான் வயலுக்கு போயிட்டான். அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்துடவே கூடாது. இந்த பரிசேயர் வேதபாரகர் என்கிற நிலைக்கு நம்ம போயிடவே கூடாது. அதில் நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் கண்களை மூடி பாருங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு அதன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுது. ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்தை சந்தோஷப்படுத்த நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, அவர்களை தேடி செல்லுகிறவர்களாய், அவர்களுக்காய் செபிக்கிறவர்களாய். இந்த பாவி மனம் திரும்ப ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கை, ஜாக்கிரதையான வாழ்க்கை. நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்ம பேசுறது, நம்ம பார்க்கறது, நம்ம நடக்கிறது. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நாள் அப்பா மூத்த மகனை போல இருக்க மாட்டேப்பா. தானாய் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்கள், ஆண்டவரை மறந்து தூரம் போனவர்கள், ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் போனவர்கள் இயேசுவை திரும்ப ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு நாள் நான் மூத்தகுமாரன மாதிரி இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் வருவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்புவதிலே தேவன் பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். நான் அதில் இணைந்தவனாய் இருக்கணும், அதை எதிர்பார்க்கிறவனாய் இருக்கணும். மூத்த மகனை போல அதை எதிர்க்கிறவனாய், அதற்கு புறம் நிற்கிறவனாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவர் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த அனுபவத்தில் நாங்கள் ஒரு முறை கூட ஆண்டவரே சிறப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை, ஆமென். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், போதனையே இல்லாமல் நம்ம குடும்பத்தை நம்ம ரட்சித்து கொள்ள முடியும். இன்னைக்கு அதை ஒன்று மாத்திரம் செய்ய முற்படுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் இருக்கு, இன்னும் தருணங்கள் இருக்கிறது, இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. நான் எதுவும் பேச மாட்டேன், ஆனால் என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர என்னால் முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். முடியும், முடியும். வாழ்ந்து காட்டுவோம். நம்முடைய குடும்பத்திற்கு வாழ சொல்ல தேவையில்லை, வாழ்ந்து காட்டுவது தான் அவசியம். அது இன்னைக்கு அப்படியே போய் 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 தேசம் முழுவதும் அதைத்தான் தேடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து காட்டும்போது தேசம் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணாமல் போன ஒரே பாவியின் நிமித்தமாய், ஆமென், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தமாய் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இந்த பரலோகத்தை மகிழ்விக்கிறதான ஒரு செயல் எங்கள் வாழ்வில் இருந்து வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் அந்த மூத்த குமாரனை போல நாங்கள் போயிடக்கூடாதப்பா, போயிடக்கூடாது. தகப்பன் வருந்தி அழைத்தான், ஆமென், ஆனால் அவனுக்கு அதில் சந்தோஷம் வரலையே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாப்பா. பரலோகம் ஒரு பாவி நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறது என்றால், மனம் திரும்பது நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறது என்றால் அதில் என்னுடைய பங்கு இருக்கணும். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவதில் என்னுடைய பங்கு இருக்க வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். அன்பு தகப்பனை வந்த எல்லாரையும் ஆசீர்வதி, கிருபை இருப்பதாக. நல்ல சுகம் தார், பலன் தார் தேவனே. நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களில் பலவீனப்பட்டவர்கள் உண்டு, வேதனைப்பட்டு கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு, தேவின் மத்தியில் இருக்கிறவர்கள் உண்டு அப்பா. நஷ்டங்களின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே, கடன் பாரங்களின் மத்தியிலே இருக்கிறவர்கள் உண்டு. எல்லாருக்கும் கர்த்தர் எல்லாமாயிருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த அனைவரையும் ஒரு விசை கூட கர்த்தர் ஆசீர்வதி. எங்கள் பிள்ளைகளே ஆசீர்வது, வாலிபர்களே ஆசீர்வதி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. எப்படியாகிலும் நாட்கள் வெகு சீக்கிரமாய் போய் கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை, உறவினர்கள், நண்பர்களை, சொந்தங்களை, சமுதாயத்தை, தேசத்தை கர்த்தருக்காய் ஆயத்தப்படுத்த
ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. வெள்ளக்கரத்திலேயே தருகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.